சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் மூத்த வீரர்களை கழற்றிவிட்டு இளம் வீரர்களை அணியில் சேர்க்க முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து இந்திய முன்னாள் வீரரான ஸ்ரீகாந்த் சில கருத்துக்களை கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் கூறுகையில், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாளின் இறுதியில் இது பிரான்சைஸ் கிரிக்கெட், இது தமிழ்நாடு கிரிக்கெட் அல்ல. அஸ்வின் உருவாக்கிய அனைத்து சாதனைகளுக்காகவும் நாம் அனைவரும் அவரை பாராட்டுகிறோம். அவர் ஐபிஎல்காக அற்புதமாக செய்துள்ளார். அவர் சிஎஸ்கேவுக்காக அற்புதமாக செய்துள்ளார். அது மட்டுமின்றி இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிற்காகவும் அவர் அற்புதமாக செயல்பட்டுள்ளார். ஆனால் அதற்காக சிஎஸ்கே கோப்பையை வெல்லப் போகிறார்கள் என்று அர்த்தமல்ல. கடந்த 2 ஆண்டுகளை பார்த்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் சிறந்த அணியை தேர்வு செய்ய முயன்றனர். இளம் வீரர்களான ஆயுஷ் மத்ரே, டெவால்ட் பிரேவிஸ் மற்றும் உர்வில் படேலை பார்த்தால் சில போட்டிகளில் அற்புதமாக விளையாடினார். எனவே பேட்டிங் வலுவாக தெரிகிறது. எனவே அவர்கள் சில நல்ல பந்து வீச்சாளர்களை பெற வேண்டும். எனவே அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சாம்பியன்ஷிப்பை வெல்லும் ஒரு அணியை உருவாக்க முயற்சிப்பார்கள். ஜாம்பவான் என்ற பெயருக்காக நீங்கள் அவரை வைத்திருக்க முடியுமா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பிரான்சைஸ் கிரிக்கெட். அவர் இந்திய கிரிக்கெட் அணியில கூட இல்லை. அவர் தனது கரியர் கடைசி கட்டத்தில் இருக்கிறார். அவர் அற்புதமாக சாதித்துள்ளார். ஆனால் ஐபிஎல் போன்ற தனியார் தொடர் வித்தியாசமானது. இது கார்ப்பரேட் நடத்தும் தொடராகும். அதே கார்ப்பரேட் கிரிக்கெட் உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை தருகிறது என்று ஸ்ரீகாந்த் கூறினார்.